பிரியமானவர்களுக்கு சமாதானம். ஒருவர் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கும்போது அவரது ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய உற்சாகம் மகிழ்ச்சியும் இருக்கும். ஆனால் காலப்போக்கில் அவருடைய ஆரம்பத்திலிருந்து அந்த உற்சாகமும் மகிழ்ச்சியும் குறைந்து கொண்டே செல்வதை நம்மை சுற்றியுள்ள அநேக தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் பார்க்கலாம். அதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம், ஆரம்ப நாட்களில் அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் அவருடைய செபங்களுக்கெல்லாம் அவர்கள் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் உடனுக்குடனே ஆம் என்றும் ஆம் என்று நல்பதில் கிடைக்கும். அதனால் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, இவரே மெய்யான தேவன் என்கிறதான ஒரு விசுவாசம், அதனால் ஒரு பரவசம் நிறைந்த ஒரு சூழ்நிலை தள்ளப்படுகிற பொழுது அவர்கள் கர்த்தரை பற்றி கொண்டு மிகுந்த உற்சாகத்தோடு கூட ஓடுவார்கள். உதாரணத்துக்கு பவுல் கலாத்தியருக்கு நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் இப்படியாக எழுதுவார், அப்பொழுது உங்களுக்குள் இருந்ததான ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை எனக்கு பிடுங்கி கொடுங்கள் என்று கேட்டிருந்தாலும் பிடுங்கி கொடுத்திருப்பீர்களே. அப்படி என்று கலாத்தியர்களை குறித்து பவுல் சாட்சி கூறுவார். அதுபோல ஆரம்ப நாட்கள் இவர்கள் விண்ணப்பங்களுக்கெல்லாம் உடனுக்குடன் பதில் வந்தபடினால் ஒரு உற்சாகம், சந்தோஷம். ஆனால் காலப்போக்கில் இவர்கள் விண்ணப்பங்களுக்கு ஆரம்பத்தில் வந்தது போல பதில் வருவதில்லை. அப்படி பதில் வராத பட்சத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சோர்வு. பிரியமானவர்களே, இப்படியாக சோர்ந்திருப்பதற்கான காரணம் என்ன? ஏன் ஆரம்பத்தில் இவர்களுக்கு உடனுக்குடன் பதில் கிடைத்தது, காலப்போக்கில் அப்படியான பதில் கிடைக்கப்படாத காரணம் என்னென்று சொல்லி நாம் வேத வாக்கியங்கள் மூலம் பார்ப்போம் என்று சொன்னால், காரணம் தேவனுடைய நீதி செயல்படுகிறதான வித்தியாசம். தேவனுடைய நீதியானது எப்பொழுதுமே அவரது வார்த்தையை சார்ந்தே செயல்படுகிறது. ஆரம்பத்தில் புதிதாய் பிறந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை ஒன்று இருக்கிறது. அந்த வார்த்தையை சார்ந்து தேவனுடைய நீதியானது செயல்படுகிறது. அதாவது தேவன் தனது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆகவே வாக்கு மாறாதவர், தனது நீதியில் மாறாதவர், ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின் மூலமாக அவர்கள் வாழ்க்கையில் செயல்படுகிற பொழுது உடனுக்குடன் பதில் கிடைக்கிறது. ஆனால் காலப்போக்கில் வளர்ந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறதான வார்த்தைகள் வேறு. ஆகவே அவரது நீதி அந்த சூழ்நிலையில் அந்த வார்த்தைகளை சார்ந்திருப்பதனால் ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை மாத்திரமே பிடித்து கொண்டு ஜெபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே அவரது நீதியானது செயல்படுவதிலே வித்தியாசத்தை காட்டுகிறது. கொஞ்சம் விளக்கமாக நாம் பார்ப்போம் என்றால், யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவ பிள்ளைகளுக்கு அருள் செய்த ஒரு அருமையான வாக்கு. இந்த வாக்கை புதிதாய் பிறந்த பிள்ளைகள் வைத்து செபிக்கிற பொழுது அவர்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன், தனது வார்த்தைகள் மூலமாக தனது நீதியை நிலைநிறுத்துகிற தேவன், இந்த விசுவாச வார்த்தைகள் அவர்கள் அறிக்கை செய்து ஜெபிக்கிற போது அவர் ஜெபங்களுக்கு உடனே ஆம் என்கிறதான பதிலை அருள் செய்கிறார். இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம் பாருங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், இதுவரைக்கும் நீங்கள் நாமத்தினால ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இதுவும் கூட 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லப்பட்ட போலவே, இதுவரைக்கும் நீங்கள் நாமத்தினால் ஒன்றுமே கேட்கலப்பா, இப்போ கேளுங்க, உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றார். உடனே அவர்கள் ஜெபிக்கிறாங்க, பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் பிரியமானவர்கள், இது புதிதாய் பிறந்த பிள்ளைகளுக்கு, புதிதாய் பிறந்த பிள்ளைகளுக்குரிய ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய அறிவு, வேதத்தை தெரிந்திருக்கிறதான அறிவு எப்படின்னு சொன்னால், இன்னும் அவர்களுக்கு இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் வித்தியாசம் காணக்கூடிய போதுமான அறிவு, வேத அறிவு இன்னும் அவர்களுக்குள் வரவில்லை. அநீதிக்கும் நீதிக்கும் தெளிவான வித்தியாசத்தை அறியக்கூடிய வேத அறிவு இன்னும் வரவில்லை. ஆனால் அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன்கிறதான விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாச தேவன் பார்க்கிறார், விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். விசுவாசத்தோடு கூட அவர்கள் வசனத்தை ஜெபிக்கிற போது நீதியுள்ள தேவன், தனது நீதியில் மாறாதவர், வசனத்தின் மூலமாக தனது நீதி அவர் வாழ்க்கையில் நிலைநிறுத்துகிறார். ஆனால் வருடங்கள் சென்ற பிறகு, காலங்கள் சென்ற பிறகு, இப்பொழுது அவர்களுக்கு போதிய வேத அறிவு போதிக்கப்பட்ட பின்பு, அதாவது இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் வித்தியாசத்தை காணக்கூடிய வேத அறிவு அவர்களுக்கு போதிக்கப்பட்ட பின்பு, அநீதிக்கும் நீதிக்கும் தெளிவான வித்தியாசத்தை அறிந்து கொள்ளக்கூடிய வேத அறிவு போதிக்கப்பட்ட பின்பு, இப்போ தேவன் அவர்கிட்ட எதை எதிர்பார்க்கிறார் சொன்னால், வெறும் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை மாத்திரம் எதிர்பார்க்கல, 14ஆம் வசனத்தோடு கூட சேர்ந்து 15ஆம் வசனத்தையும் எதிர்பார்க்கிறார். அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் அவரது நீதியானது தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் செயல்படுகிறது. ஆகவே மறுபடியுமாக யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 14, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்,
தொடர்ந்து சொல்றார் பாருங்க, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்ப ஆரம்பத்தில் விசுவாசத்தை மாத்திரம் கர்த்தர் பார்த்தார், விசுவாசத்தை கனப்படுத்தினார். அவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபம் பண்ணார்கள், உடனே பதில் கிடைத்தது. இப்ப காலங்கள் சென்ற பின்பு, அவர்களுக்கு போதிக்கப்பட்ட பின்பு கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்கிறதான ஒரு நீதியை அவர்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறார், நீதியை வைக்கிறார். இதை இன்னொரு வசனத்தின் மூலமாக தெளிவாக பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். சரி, இதை விட்டுடுங்க. தொடர்ந்து, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் உங்களை ஏற்படுத்தினேன் சொல்கிறார். அதாவது உங்களுக்கு நான் போதித்துட்டேன், சத்தியத்தை நான் உங்களுக்கு விளக்கமாக அறிய தந்து விட்டேன். அதாவது உங்களை நான் ஏற்படுத்தி விட்டேன். எதற்கு ஏற்படுத்தி விட்டேன்? நீங்கள் கனி கொடுக்கும்படியாக ஏற்படுத்தி விட்டேன். ஆகவே நீங்கள் கனி கொடுங்க சொல்லிட்டு அதற்கொண்டு சொல்றார், அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுங்கள். எது கொடுக்கத்தக்கதாக? இயேசு கிறிஸ்துனுடைய வாக்கு தத்தத்தை ஜெபம் பண்ணீங்களா? என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் சொன்னாரு. அப்போ அவர் நாமத்தினால நாம் அவரிடத்தில் கேட்பதை பெற்றுக்கொள்வதற்கு, அவர் நமக்கு கொடுப்பதற்கு ஏற்றதாக நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று இங்கு தேவனுடைய நீதியானது வசனத்தை சார்ந்து வேறு ஒரு வகையில் செயல்படுகிறது. பிரியமானவர்களே, இன்னும் கூட தெளிவாக யோவான் எழுதின நிருபத்தில் 1ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனம் 22, 23, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். இங்கே இன்னும் அழகாக தெளிவாக சொல்றா பாருங்க, நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எப்போ பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், அவருடைய கற்பனைகள் நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடினால். அப்போ இங்கு நீதி எப்படி வித்தியாசமா மாறுது பாருங்க. இந்த இடத்துல தேவன் வெறும் விசுவாசத்தை மார்க்கமே கனப்படுத்துகிறவர் அல்ல, வெறும் விசுவாசத்தை மார்த்தையும் பார்த்து ஜெபத்து பதில் கொடுக்கிறவர் அல்ல. இங்கு நீதி அவரது கற்பனையையும் நாம் கை கொள்ள வேண்டும் என்கிறதாக மாறுபடுகிறது. 23ஆம் வசனம், நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதை, அதாவது அதிகாரம் அன்பை குறித்து போதிக்கிற அதிகாரம் என்கிறபடினாலே அன்பை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது. ஆகவே நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், தேவ பிள்ளைகளுடைய அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் ஒரு உற்சாகம், ஒரு வேகம், ஒரு விறுவிறுப்பு, அது தேவன் நம்ம ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்தார், இவர் தான் மெய்யான தேவன், இப்படியாக சாட்சியம் கொடுக்கத்தக்கதான ஒரு உற்சாகமான ஆவிக்குரிய வாழ்க்கை தொடங்கியிருப்பாங்க. ஆனால் காலப்போக்கில் அந்த விறுவிறுப்பும் அந்த உற்சாகமும் அந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் சோர்ந்து போவதற்கு முக்கியமான காரணம், ஆரம்பத்தில் நான் கேட்டதெல்லாம் கர்த்தர் கொடுத்தாரு, இப்போ எங்களுக்கு கொடுக்கலையே. அதாவது பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற போது பார்வோனுக்கு முன்பாக பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிறார். இதையெல்லாம் ஜனங்க பார்க்குறாங்க, ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. பிறகு செங்கடல் இரண்டாக பிளக்கிறது, கட்டாந்தரை வழியாக கடல் கடந்து வர்றாங்க, ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. வனாந்திரத்துக்கு வர்றாங்க, வனாந்திரத்தில் இப்போ அவங்களுக்கு பசி வந்து போச்சு, அவர்களுக்கு தாகம் வந்தது, உடனே அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிறது. ஏலிம் வனாந்திரத்தில் 12 நீரூற்றுகளையும் 70 பேரீச்ச மரங்களையும் காட்டி உடனுக்குடன் ஒரு பசி தீர்க்கப்படுகிறது. பிரியமானவர்களே, அவர்கள் வாழ்க்கை கடைசி வரைக்கும் அப்படியே போகலை. பின்பு அவர்களுக்கு வனாந்திரத்தில் பிரமாணம் கொடுக்கப்பட்டது. பிரமாணம் கொடுக்கப்பட்ட பிறகு தேவன் அவர்கள்கிட்ட அந்த பிரமாணத்தை கை கொண்டு வாழ்கிறதான அந்த நீதியான வாழ்க்கை எதிர்பார்க்கிறார். அதற்கு முன்பாக அவர்களுக்கு பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. பிரமாணம் கொடுக்கப்படாத போது அவர்கள் கேட்டதெல்லாம் உடனுக்குடன் தேவன் கொடுத்தார். ஆனால் பிரமாணம் கொடுத்த பிறகு பிரமாணத்தை எதிர்பார்த்து செயல்படுகிறத வாழ்க்கை அவர்கிட்ட எதிர்பார்க்கிறார் பாருங்க. இதான் ஆண்டவருடைய நீதியானது மாறுகிற காரியம். அப்போ ஆரம்பத்தில் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் புதிதாய் பிறந்த இயேசு கிறிஸ்துக்குள் புதிதாய் பிறந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவன் விசுவாசத்தை பார்க்கிறார். அவர்கள் என் நாமத்தினால கேளுங்கள் என்று சொன்ன வசனத்தை ஜெபம் பண்ணுறாங்க. இன்னும் அவர்களுக்கு போதுமான பிரமாண அறிவு வரல, ஆனாலும் நீதியுள்ளவர், நீதியில் மாறாதவர், அவர்கள் விசுவாசத்தை கனப்படுத்தும்படியாக அவர்களுக்கு உடனே பதில் கொடுத்தார். ஆனால் காலப்போக்கில் அவர்களுக்கு கனி கொடுக்கும்படியான போதனைகள் போதிக்கப்பட்டபடியினால இப்போ தேவன் எதிர்பார்க்கிறார், அவர் வாழ்க்கையில் ஒரு மாறுதலை அவர்கள் காட்ட வேண்டும், அவர்கள் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், என் பிரமாணங்களை கை கொண்டு அதன் பிறகு விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்கிறதான நீதியை இங்கு தேவன் வைக்கிறார்.
இதை யாக்கோபு அழகாக சொல்கிறார் பாருங்க. யாக்கோபு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம், அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். ஆரம்ப நாட்களில் தேவன் விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். விசுவாசத்தை கனப்படுத்தி தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் விண்ணப்பங்களுக்கான பதிலை கொடுக்கிறார். இப்போ ஜனங்களுக்கு ஒரு உற்சாகம், ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனால் காலப்போக்கில் விண்ணப்பங்களுக்கு பதில் வராததற்கு ஒரு முக்கியமான காரணம், விசுவாசத்தை மாத்திரமே நாம் கடைசி வரையிலும் கடைபிடிக்க முடியாது. ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசமாம். அப்போ தேவனுடைய நீதியானது இங்கு வேறு வகையில் செயல்பட தொடங்கிறது. போதிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட பிரமாணங்களின்படி கற்பனைகளின்படி நாம் நடந்து நாம் விசுவாசத்தோடு செபிக்கிற பொழுது ஆரம்பத்தில் கொடுத்த அதே பதிலை தேவன் கடைசி வரையில் தருவார். அதாவது ஆரம்பத்தில் கொடுத்ததான 12 பெரிச்சம் மரங்களையும் 12 நீரூற்றுகளையும் 70 பெரிச்சம் மரங்களையும் தேவன் முடிவு பரியந்தம் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் மாறாதவர். நாம் ஆராதிக்கிற தேவன் மாறாதவர். தமது நீதியில் மாறாதவர், பரிசுத்தத்தில் மாறாதவர், தமது வாக்கில் மாறாதவர், தமது பிள்ளைகளுக்கு அளிப்பேன் என்று தன்ன வாக்கு தத்தத்தில் மாறாதவர். ஆகவே நம்மக்கிட்ட அவர் எதிர்பார்ப்பது என்ன? அவரது நீதியின்படி நாம் நடக்க வேண்டும். அந்த நீதி சொல்லுகிறது, ஆரம்பத்தில் நமக்கு விசுவாசம் இருந்தது, அந்த விசுவாசத்தை அவர் கனப்படுத்தினார். ஆனால் நாளடைவில் நாம் வளர்ந்து வருகிற பிள்ளைகளான போது நமக்கு சத்தியம் போதிக்கப்பட்ட பிறகு விசுவாசம் மாத்திரமே அல்ல, விசுவாசத்தோடு கூட பிரமாணங்களை கடைபிடிக்கிற கிரியைகளையும் எதிர்பார்க்கிறார். இதை நாம் தெரிஞ்சு கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கேற்ப நமது கிரியைகள் அவருக்கு பிரியமாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே 12 நீரூற்றுகளையும் 70 பேரீச்ச மரங்களையும் தேவன் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பதற்கு வாக்கு மாறாதவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.